ஆடு ஜீவிதம் படத்துல வருவது போல 20 ஆண்டுகள் தமிழகத்துல கொத்தடிமையாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஆந்திராவை சேர்ந்த முதியவர் ஒருத்தர் அவரை அரசு துறையினர் மீட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைத்த சம்பவம் சிவகங்கை மாவட்டத்துல மிகப்பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த உண்மை படத்தோட கதை இதோ. இந்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் தாலுகாவில் கொத்தடிமை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் துறை உதவி ஆணையர் தலைமையில மாவட்ட கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு குழுவினர் சிறப்பு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அதுல காளையார்கோயில் அருகே கடம்பங்குளத்தில் அண்ணாதுரை என்பவரிடம் ஆந்திராவின் பார்வதிபுரம் மன்யம் மாவட்டத்தை சேர்ந்த 60 வயதான அப்பாராவ் கடந்த 20 ஆண்டுகளாக கொத்தடிமையாக இருந்து ஆடு மேய்த்து கொண்டிருப்பதை உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு தகவல் உடனே சிவகங்கை கலெக்டர் ஆஷா அஜித்துக்கு தெரிவிக்கப்பட்டது. அவருடைய உத்தரவின்படி உடனடியாக அப்பாராவ் மீட்கப்பட்டு காப்பகத்துல சேர்க்கப்பட்டிருக்காரு. சரியாக தன்னுடைய ஊர் உறவினர் பெயர்களை சொல்ல தெரியாத அப்பாராவ் கூறிய தகவல்களை வைத்து உறவினர்களை கண்டறிய ஆந்திராவின் பார்வதிபுரம் மன்யம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மாதத்திற்கு அப்புறமாக அப்பாராவின் உறவினர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சிவகங்கைக்கு வரவழைக்கப்பட்டு அப்பாராவ் ஒப்படைக்கப்பட்டிருக்காரு. ஆந்திர மாநிலம் ஒடிஷா எல்லையில் இருக்கக்கூடிய பார்வதிபுரம் மன்யம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தாங்க இந்த அப்பாராவ். 20 ஆண்டுகளுக்கு முன் கூலி வேலை செய்வதற்காக தன்னுடைய நண்பர்களுடன் ராமேஸ்வரம் ரயில்ல வந்திருக்காரு. சிவகங்கை ரயில் நிலையத்துல இறங்கி டீ சாப்பிட்டு இருக்காரு. ரயிலை தவற விட்டிருக்காரு. இதனால எந்த ஒரு விவரமும் தெரியாமல் சிவகங்கையிலேயே தவித்து நின்றவரை கடம்பங்குளத்தை சேர்ந்த ஒருவர் வேலை தருவதாக கூறி அழைத்து சென்று ஆடு மேய்க்க வச்சிருக்காரு. அதே ஊரில் 5 ஆண்டுகளுக்கு பின் அண்ணாதுரை என்பவர் அப்பாராவை ஆடு மேய்க்க வச்சிருக்காரு. சாப்பாடு மட்டும் போடுவதும் கூலி கொடுக்கவோ அவரை ஊருக்கு அனுப்பவோ இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. இப்படியே காலம் ஓடி இருக்கு. இந்த நிலையில தான் தற்போது அவரை மீட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. சரியான தகவல் இல்லாததுனால அவரோட குடும்பத்தை கண்டுபிடிக்க 1 மாதத்திற்கு மேல் ஆகிருச்சு. சிவகங்கை கலெக்டர் மூலம் பார்வதிபுரம் மன்யம் மாவட்ட கலெக்டரிடம் விவரம் கூறி அப்பாராவின் குடும்பத்தை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. மகள் சாயம்மாள், மருமகன் தம்புதோரா சந்து ஆகியோர் அப்பாராவை பார்த்து அழுதுருக்காங்க. அதை விட கொடுமை, அப்பாராவோட மனைவி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அந்த ஒரு தகவலை கேட்டு அப்பாராவ் ரொம்பவே மனம் முடிஞ்சு எழுதிருக்காரு. கொத்தடிமையாக வைத்திருந்த அண்ணாதுரை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில அப்பாராவுக்கு அண்ணாதுரை கொடுக்க வேண்டிய 15 ஆண்டுகளுக்கான கூலி ரூபாய் 8 லட்சத்தை சட்ட ரீதியாக பெற்று வழங்கவும் சிவகங்கை மாவட்ட கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு குழுவினர் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதே நேரம் மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதி மற்றும் மாவட்ட ஆட்சியரின் விருப்ப நிதி, நன்கொடையாளர்கள் நிதி என மொத்தம் ரூபாய் 3,30,000 நிவாரண தொகையை அவரோட வங்கி கணக்குல செலுத்தி அதற்கான ஆணையினை கலெக்டர் ஆஷா அஜித் அப்பாராவிடம் வழங்கியிருக்காரு. அதற்கப்புறமாக மகள் மருமகனுடன் அப்பாராவ் ஆந்திராவுக்கே கிளம்பிட்டாரு. இப்படித்தான் இந்த ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு கதை அரங்கேறி இருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.